அன்பு நேயர்களே, நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் ஒரு பரபரப்பான கொலை. தற்கொலை கிடையாது, சூசைட் கிடையாது, அது ஒரு கொலை. யார் எங்கே? கொழும்பு கொல்லிப்பட்டியில் கபில சந்திரசேன என்பவர். இவர் யார்? முன்னாள் ஏலங்காவின் ஒரு தலைமை நிர்வாகி. மைந்தர் காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு ஊழல் பேர்வழிதான். நிறைய சம்பவம் சொல்லுவோம். இவர் என்ன செய்திருக்கார்? ஒரு 60 பில்லியன் ரூபாயை களவாடி மைந்தர் கொடுத்திருக்கின்றார். இப்ப இவரை ஏற்கனவே 2000 ஆண்டு இந்த கேஸ் போகுது இல்லையா? ஆனாலும் இவர் ஏதோ ஒரு வகையில பணம் கொடுத்து வெளியாயிட்டாங்க. இப்பொழுது அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்ட போது அவர் வீட்டில இல்லை என்றும், அவர் இன்னொரு மைத்தினண்ட வீட்டில இருந்ததாகவும், அவர் ஒரு பொடியாகவும் மீட்கப்பட்டிருக்கின்றார். மிகப்பெரிய மர்மம். இந்த ஏலங்கா ஊழல இதுவரை 4வது நபராக இவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். எமக்கு இது வெள்ளிக்கிழமை செய்தி கிடைத்தாலும் போதிய ஆதாரங்கள் இல்லை என்பதால் அந்த செய்தியை நாம் கொண்டு வர முடியவில்லை. இப்பொழுது ஆதாரம் இதுக்குள்ள மஹிந்தர் வருகின்றார், நாமல் வருகின்றார், புருனேயில ஒரு கள்ள கம்பெனி, இப்படியாக இலங்கையின் நாணயங்கள் சும்மா சொல்லும் அளவுக்கு அதையும் தாண்டி வேட்டையாடிக்கார்கள். கிரிக்கெட் ஜாம்பவான் அரவிந்த இல்லத்தில் கபில சந்திரசேன சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இலங்கையின் மிக முக்கியமான லஞ்ச விசாரணைகளில் ஒன்றில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிர்வாகியான கபில சந்திரசேன தனது மைத்துனரும் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் நட்சத்திரமுமான அரவிந்த் சில்வாவின் கொழும்பு இல்லத்தில் வெள்ளிக்கிழமை காலை சரளமாக கண்டெடுக்கப்பட்டார். முடிதான் கொல்லிப்பட்டியில் உள்ள பெட்ரிஸ் பிளேஸில் அமைந்துள்ள இல்லத்தினுள் 58 வயதான திரு சந்திரசேன தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலதிக விசாரணை நிலுவையில் உள்ளதால் இந்த மரணம் சந்தேகத்துக்குரியது என அதிகாரிகள் விவரித்துள்ளனர். மேலும் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளது. விசாரணையின் ஒரு பகுதியாக கொழும்பு நீதிவான் ஒருவர் வெள்ளிக்கிழமை சம்பவ இடத்துக்கு சென்று சடலத்தை பரிசீலனை செய்திருக்கின்றார். செய்துதான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரவில்லை. திரு சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோ மாலி விஜயநாயக திரு டி சில்வாவின் மனைவி அனுஷ்கா விஜயநாயகவின் சகோதரி ஆவார். திரு சந்திரசேன முன்னே நாள் அந்த இல்லத்திற்கு வந்திருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மரண செய்தி வெளியான பின்னர் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் கேப்டன் அர்ஜுன ரணதுங்கவும் அந்த இல்லத்துக்கு சென்று பார்வையிட்டவர்களில் ஒருவராக கருதப்படுகிறது காணப்பட்டாராம். இந்த வார தொடக்கத்தில் விடுதலை செய்யப்பட்ட போது மோசடியான ஜமீன்தார்களை, அதாவது ஜாமீன்தாரர்கள், பிணைக்காரர்களை ஏற்பாடு செய்து பிணை நிபந்தனைகளை மீறியதாக அரசு தரப்பும் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து திரு சந்திரசேனவை மீண்டும் கைது செய்ய கொழும்பு பிரதம நீதிவான் கௌரவ அசங்கேஷ் போதரகமே அவர்கள் பிடியாணை பிறப்பித்து சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த மரணம் நிகழ்ந்துள்ளது. பாருங்க, அவருக்கு ஓபன் மரண் பாஸ் பண்றாங்க கௌரவ நீதிபதி அசங்க போதரகமே அவர்கள். சற்று நேரத்தில் அவர் பணமா கிடக்கிறாண்டால் நீங்களே பிரிச்சு கொள்ளுங்க. நமக்கு இதுக்கு மேல செல்ல முடியலைங்க, அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் புலனாய்வு தகவல்கள். திரு சந்திரசேனவை கைது செய்து தாமதமின்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என அந்த பிடியாணை உத்தரவிடப்பட்டது. புதன்கிழமை மாலை அந்த உத்தரவை நிறைவேற்றியதற்காக அதிகாரிகள் அவரது பான்ஸ் பிளேஸ் இல்லத்துக்கு சென்ற போது அவர் அங்கு இல்லை என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து அறிந்த ஒருவரின் கூற்றுப்படி அதிகாரிகள் திரு சந்திரசேனவை தேடிய போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் அவர் தனது வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரு டி சில்வாவின் பெட்ரிஸ் பிளேஸ் இல்லத்திற்கு சென்றுள்ளார். இந்த கூற்றை காவல்துறை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்களுக்கு இடையே 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற சுமார் $2.5 மில்லியன் பில்லியன் டாலர் மதிப்புள்ள விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக பல மில்லியன் டாலர்கள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு தொடர்பாக திரு சந்திரசேன மே 5 அன்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த பரிவர்த்தனை தொடர்பாக சுமார் $16.84 மில்லியன் லஞ்சம் கொடுக்கல் ஏர்பஸ் நிறுவனம் ஒப்புக்கொண்டதாக சர்வதேச புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். திரு சந்திரசேனவின் மனைவியுடன் தொடர்புடைய ஒரு போலி நிறுவனம் மூலம் குறைந்தபட்சம் $2 மில்லியன் பணம் அனுப்பப்பட்டு பின்னர் சிங்கப்பூர் வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர்.
2020 இலங்கை உட்பட பல நாடுகளில் விமான ஒப்பந்தங்களில் முறையற்ற வகையில் செல்வாக்கு செலுத்த இடைத்தரகர்கள் பயன்படுத்தப்பட்டதை ஒப்புக்கொண்டு ஏர்பஸ் நிறுவனம் பிரிட்டிஷ் அதிகாரிகளுடன் ஒத்திவைக்கப்பட்ட வழக்கு தொடர்பில் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது. திரு சந்திரசேனா மீது குறிப்பிடத்தக்க ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி 2024 அமெரிக்கா அவர் மீது பொருளாதார தடைகளை விதித்ததுடன் அவரையும் அவரது நெருங்கிய குடும்பத்தினரையும் நாட்டுக்குள் நுழையவும் தடை விதித்திருந்தது 2024. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இலங்கையின் இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கொழும்பு நீதிமன்றத்தில் ஏர்பஸ் தொடர்பான நிதியில் இருந்து 60 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 தவணைகளில் வழங்கப்பட்டதாகவும் மேலும் கூடுதலாக 20 மில்லியன் ரூபாய்கள் முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்க ஜெயரத்னவுக்கு வழங்கப்பட்டதாகவும் திரு சந்திரசேனா ஆரம்பத்தில் கூறியதாக தெரிவித்த போது இந்த வழக்கு தீவிர அரசியல் ஆய்வுக்கு உள்ளானது. ஒரு சாட்சியா மாறிட்டாருல. அதாவது 60 மில்லியன் ரூபாய் நான் மஹிந்தனுக்கு கொடுத்தேன் என்று கபிலே ஒத்துக்கிட்டார். சாட்சி தானே? நாட் த பாயிண்ட் யுவர் ஹானர். பின்னர் திரு சந்திரசேனா ஒரு பிரமாண பத்திரத்தில் அந்த குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற்றார். அந்த அறிக்கை கட்டாயத்தின் பேரில் பெறப்பட்டது என்றும் மூத்த அரசியல் பிரமுகர்கள் பற்றிய குறிப்புகள் சட்ட ஆலோசகர் இல்லாமல் அழுத்தத்தின் பேரிலேயே கூறப்பட்டன என்றும் அவர் வலியுறுத்தினார். இவர் வேறு கொடுத்தபோது வெளியே வர மைந்த கம்பெனி அவரை பிரசர் பண்ண திருப்பி அவர் கொடுத்த சாட்சியத்தை விட்ரோ பண்றார். முடியுமா? 2020 ஜனவரி 31 அன்று இங்கிலாந்து உயர் நீதிமன்றம் பிரெஞ்சு நிறுவனமான ஏர்பஸுக்கு 3 பில்லியன் பவுண்டுகள் அபராதம் விதித்தது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும். யாருக்கு கொடுக்குறாங்க? இது இந்த பிரான்ஸ் ஏர்பஸ் நிறுவனத்துக்கு. விமானங்களை வாங்குவதற்கு லஞ்சம் கொடுத்த குற்றச்சாட்டை அந்நிறுவனம் செய்திருந்தது. ஏர்பஸால் அதாவது நஷ்டம் பட்ட விமானங்கள் நிறுவனங்களில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உண்டு. எங்க பிரெஞ்சில வாங்கப்பட்ட இவங்களும் போர்வியமான இந்தியா கொள்வனை செஞ்சாங்களே, அங்கேயும் ஊழல். அப்ப நஷ்டப்பட்ட கம்பெனில இந்த வாங்கின கம்பெனில நாமளும் உண்டு. அந்த பிரெஞ்சு விமான நிறுவனம் புருனேயில் நிறுவப்பட்ட பிஸ் சொல்யூஷன் இன்க் என்ற நிறுவனத்துக்கு $2 மில்லியன் லஞ்சம் கொடுத்திருந்தது. மேற்கூறிய நிறுவனம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைவர் கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா விஜயநாயக்கு சொந்தமானது. பாருங்க, தன்னை மனைவிட பேரில் புருனேயில் ஒரு கள்ள கம்பெனி நிறுவுறான். அந்த கள்ள கம்பெனிக்கு $2 மில்லியன் போகுது. பார்த்து $20 லட்சம். கபில சந்திரசேன அந்த பணத்தை யாருக்கு விநியோகித்தார்? கபில சந்திரசேனவின் மனைவிக்கு சொந்தமான நிறுவன கணக்கில் இருந்து 3 முக்கிய கணக்குகளுக்கு பணம் டிரான்ஸ்பர் ஆகுது. எப்படி டிரான்சாக்சன் ஆகுது? கபில சந்திரசேனவுக்கு சொந்தமான ஆஸ்திரேலியா வங்கி கணக்கு, அவருக்கு தான் இவர் ஆஸ்திரேலியாவிலேயும் ஒரு ஹோல்டர் இருக்கிறார், என்னது டுவல் சிட்டிசன் போல. கபில சந்திரசேனவுக்கு சொந்தமான செட்டர்ல அவருக்கு சொந்தமான ஒரு ஆஸ்திரேலியா அக்கௌண்ட்டுக்கு ஒரு கணக்கு பணம் போகுது. ஷெபர்பிஷன், அதாவது ஷெபர்பிஷன் ஹோல்டிங் கணக்கு, இது நாமல் ராஜபக்சவின் கிறிஸ் என்ற நிறுவனத்துக்கு போகுதாம். மீண்டும் செஞ்சிருவோமா? 2வது நிறுவனம் ஷெர்பிஷன் ஹோல்டிங் கணக்கண்டு, இது நாமல் ராஜபக்சவின் கிரிஸ் இந்த நிறுவனம் மூலம் பண மோசடி செய்தார்னு சொல்லப்படுது. அடுத்து எஸ்எஸ் அக்ரோ. அப்ப இதுல இந்த 3 நிறுவனத்துக்கு பணம் போகுதா? இந்த சம்பந்தப்பட்டாங்கல்ல முதல் மரணம் ஒன்று வருது பாருங்க. கபில சந்திரசேனவின் மனைவிக்கு சொந்தமான கணக்கிலிருந்து எஸ்எஸ் அக்ரோ கணக்கிற்கு 1,40,000 மாற்றப்பட்டிருந்தன. பணப்பரிமாற்றத்தில் தலையிட்டவர் யாரு? யோஹான் அபேநாயக்க என்ற மனுஷன். இவர் யாரு? அவர் டிசம்பர் 2019 சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலையில் இறந்தார். பணம் போகுது, இறந்தவர் 2019 பார்த்துக்கொள்ளுங்க. அவர் 2019 சந்தேகத்துக்கிடமான இருந்து போக அவர் இறக்கும் போது அவருக்கு 27 வயசு. நாமல் ராஜபக்சவுடன் நெருங்கிய உறவானவராம். ஷெர்பிஷன் ஹோல்டிங் கணக்கு பெயர் போன தொழிலதிபர் நாமல் என்பவருக்கு சொந்தமானது பெரேரான்னு சொல்லாங்களாம். நிமல் பெரேரா என்பவர் யாரு? வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் பெறுவதற்காக நாமலால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பினாமி ஆவார். அதாவது நாமல்ல பினாமி. நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான கிறிஸ் வழக்கில் பணம் மோசடியின் ஷெர்பிஷன் ஹோல்டிங் கணக்கு இணைக்கப்படுகிறது. ஷெர்பிஷன் கோடபயவின் ஆட்சியில் இருந்த போது இங்கிலாந்து உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. கோடபயவுக்கு நாமலுக்கும் இடையே நல்லுறவு இல்லாததால் ஏர்பஸ் ஊழல் வெளிப்பட்டது.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி கபில சந்திரசேனவும் அவரது மனைவி பிரியங்கா விஜயநாயக்கவும் 2020 பிப்ரவரியில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுகின்றார்கள். மற்றொரு சந்தேகத்திற்கிடமான மரணம் யாரு? ஏபஸ் வழக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் பணமோசடி மற்றும் சிக்கலான நிதி குற்றங்களின் நிபுணரான துஷித் முதலிகே என்பவர் கையாண்டார். இவர் இந்த அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான வழக்காடினர். அவர் யாரு? டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல் சொல்றாங்க. அக்காலத்தில் வழக்கை நடத்திய சட்டமாதிபர் திணைக்களமும் குற்ற புலனாய்வுத் துறையும் பல்வேறு அழுத்தங்களுக்கு உள்ளாயின. அழுத்தம் அதிகரிக்குது. எங்க சட்டமாதிபருக்கும் அழுத்தம் போகுது, இங்க சிஐடிக்கும் அழுத்தம் போகுது. கொழும்பு கோட்டை நீதவான் கௌரவ ரங்க திசநாயக்க அவர்கள் அழுத்தங்களை உணர்ந்தவராம். அவர்கள் தான் அழுத்தம் போகுதாம். சிரேஷ்ட சொலிசிட்டர் ஜெனரல் துஷித் முதலிகே 2022 ஜனவரி 12 அன்று திடீரென காலமானார். எப்படி மர்மம்? செகண்ட் மேடர். ராஜபக்சேகளுக்கு எதிரான ஏறக்குறைய அனைத்து சிக்கலான நிதி குற்ற வழக்குகளையும் கையாண்ட பெறுவர் யாரு? துஷித் முதலிகே டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல், சீனியர் சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லப்படுது. கபில சந்திரசேனவின் மனைவியை காணவில்லை. மார்ச் 2020 கபில சந்திரசேனவுக்கும் அவரது மனைவிக்கும் பிணை வழங்கப்பட்டது, ஜாமீன். அவரது மனைவி சார்பாக அரவிந்த சில்வா மற்றும் அனுஷ்கா விஜயநாயக்க ஆகியோர் பிணையில் கையெழுத்திட்டவர்கள். தற்போது கபில சந்திரசேனவின் பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவில் உள்ளனர். அவரது மனைவியை காணல. அவங்க எங்களும் கொண்டு போட்டாண்டே பாத்துரா தேடுங்கடா. அவருக்கு எதிராக இன்வெஸ்டிகேஷன் ஒரு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கபில சந்திரசேனவின் தொலைபேசி தரவுகளை ஆய்வு செய்த போது அவர் இறப்பதற்கு முன்பு தனது மனைவியுடன் லோக்கலுக்குள்ளே பேசியிருக்கிறார். எங்க? ஸ்ரீலங்காக்குள்ள. கபில சந்திரசேனவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த கூட அவரால் வர முடியவில்லை என்றால் அவரையும் தூக்கிட்டு எதிர்பார்ட்டி பார்த்துக் கொள்ளுங்க. ஆரண்டு அப்ப தனிநபர்களின் சந்தேகத்திற்கிடமான மரணங்கள் என்று இதுவரை ஏபஸ் வழக்கில் தொடர்புடைய 4 நபர்கள் திடீரெனவும் சந்தேகத்துக்கிடமான முறையிலும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதான் உயிர் போச்சு. ஒன்று யோகான் அபேநாயக்க, ராஜீவ் ஜெயவீர, துஷித் முதலிகே, இப்ப 4வது கபில சந்திரசேன. தொடருது பாருங்க. யோகான் அபேநாயக்க என்பவர் பிரெஞ்சு விமான நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட கருப்பு பணத்தை சட்டவிரோதமாக புழக்கத்தில் விட்டவர் ஆவார். ராஜீவ் ஜெயவீர என்பவர் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஆவார். ஏபஸ் ஊழலில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமலின் ஈடுபாட்டை முதலில் வெளிப்படுத்திய இந்த 2ஆம் நபர் ராஜீவ் ஜெயவீர. துஷித் முதலிகே என்பவர் சட்டத்துறை தலைமை வழக்கறிஞர் திணைக்களத்தின் சார்பில் ஏபஸ் வழக்கை கையாண்டவர், சீனியர் சொலிசிட்டர் ஜெனரல். பாருங்களா? அப்ப அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட். இப்ப யாரு? கபில சந்திரசேன வெள்ளிக்கிழமை நேற்று காலமாயிருக்காருல்ல, பிரெஞ்சு விமான நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் பெறுவதற்கு தலையிட்டவர். ஆக மஹிந்த ராஜபக்சனுக்கு 60 மில்லியன் வழங்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்தியவர் தான். இதுவே இந்த வழக்கின் மிக முக்கியமான சான்றாகும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இந்த மர்டரை யார் பண்ணிருப்பா? நெய்னாண்டு நம்ம எந்த வாரம் நான் சொல்ல மாட்டேனே. அண்ணே போலீஸ் அடிச்சு கேட்பா, நான் சொல்ல மாட்டேன், நீ தான் சொல்லலே. ஆக மிகப்பெரிய மர்டர் இந்த ஏர்லங்கா விடயமாக நடந்திருக்கிறது. 5வது நபராக இந்த கபிலட மனைவி அடங்கலாம் என்று பார்க்க அவரும் ஒரு முக்கியமான சாட்சக மறந்தால் இன்றோ நாளையோ நாளைய மறுதினமோ ஒன்று அவர் இல்லாமல போகலாம். எங்கேயாவது ஒரு சதுப்பு நிலங்கள்ல புதைக்கப்படலாம். 1000 இடம் இருக்குல்ல, அவங்க காண முடியாது. அது இன்னும் வரல என்றா கணவன் கூட வரலன்றால் அது போச்சா? அப்ப 5ஆம் கொலை நடந்து 6ஆம் கொலை யாருன்னு பார்த்துருமா? பார்ப்போம் செய்திகள் வருகின்ற போது. மீண்டும் சந்திப்பு நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.